வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? தொடர்ந்து ஆதரவு தரீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெகுலராக விஜயை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோமே, இன்றைக்கி வேறு டாபிக் பேசலாம் அப்படின்னு தான் இருந்தேன். திருப்பூரில் விஜயுடைய வாக்குறுதியை பார்க்குற வரைக்கும், அந்த வாக்குறுதியை பார்த்ததும் அந்த விஜய் சொன்ன சில விஷயங்கள் இருக்குது பாருங்கள், அதனால் பாதிக்கப்பட்டவன், நேரடியாக பாதிக்கப்பட்டவன் நான். திருப்பூரில் சில பிஸ்னஸ்லாம் பண்ணி, அப்புறம் இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் இந்த இன்வெர்டர் டியூட்டி அதெல்லாம் வந்து மொத்தமாக என்ன மாதிரி இந்த சிறு குறு நடுத்தர தொழில் புரிபவர்களெல்லாம் மொத்தமாக அது அழித்து நாசம் பண்ணிச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து விஜய்யுடைய அந்த வாக்குறுதியை நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ அப்போ நாம் அதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ரெகுலராக விஜயை பற்றி பேசினாலும் இன்றைக்கி திருப்பூரில் விஜய் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஆனால் ஸ்டூடெண்ட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு வியூ இருக்கும் இல்லையா, அதை வந்து கண்டிப்பாக கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதற்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண பார்க்குறேன். இப்போது திருப்பூருக்கு வருவோம். திருப்பூரில் ஃபஸ்ட்டு அங்கே பார்த்த காட்சி வந்து விஜய் மனதில் இன்னும் அந்த கரூர் இருக்குது. அதனாலேயே ஆல் வெல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா, பாதுகாப்பாக இருக்கீங்களா அப்படின்னு விஜய் திருப்பியும் கேட்குறாரு. ஏன்னா கரூர் உண்டாக்கிய அந்த ஒரு வேதனையை வந்து விஜய் முகத்தில் பார்க்க முடிஞ்சது, விஜயுடைய அந்த பேச்சிலும் பார்க்க முடிஞ்சது. அந்த அக்கறை தெரிஞ்சது, மக்களிடம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற அக்கறை தெரிஞ்சது. சாதாரணமாக இந்த கூட்டங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக வர்ற போலீஸ்காரங்க காலையிலேருந்து வெயிலில் நின்று அந்த கூட்டத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு ரொம்ப டயர்டாக, ரொம்ப இறுக்கமான முகத்துடன், பெரிய ஒரு சந்தோஷம்லாம் இல்லாமல் டயர்டாக போவாங்க. ஆனால் திருப்பூரில் விஜய் வந்து போலீஸ்காரங்களுக்கும் சில சலுகைகளை வந்து அவர் சொல்லும்போது, சில வாக்குறுதிகளை கொடுக்கும்போது அவங்க முகத்திலையும் பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். அவ்வளோ நாளாக வந்து இந்த பாதுகாப்புக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம் இல்லாமல் தான் திரும்பி போயிருப்பாங்க டயர்டாக. ஆனால் இந்த முறை வந்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போயிருப்பாங்க. போலீஸ்காரங்க முகத்துலலாம் அவங்க வீட்டில் வந்து சிரிப்பை பார்க்க முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி சில நல்ல வாக்குறுதிகளை போலீஸ்காரங்களுக்கும் விஜய் கொடுத்துருந்தாரு. அப்புறம் அந்த எம்எஸ்எம்இக்கு வருவோம். நான் டைரெக்டாக பாதிக்கப்பட்டேன்னு சொன்னேன் இல்லையா. திருப்பூரில் வந்து ஒரு 8 வருஷம் ஜூமா அப்படின்ற எனக்குன்னு ஒரு பிராண்ட் இருந்தது. அதை வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அங்கெல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த ஜிஎஸ்டி வந்து 12% ஜிஎஸ்டி கொடுத்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து அதை ரெடி பண்ணி 5% ஜிஎஸ்டிக்கு விற்கிற மாதிரியான ரொம்ப வித்தியாசமான டேக்ஸ் எல்லாம் நம்ம பிஜேபி கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனாலேயே என்ன மாதிரி இந்த சிறு குறு நடுத்தர தொழில் முனைவர்கள் எல்லாம் பெரிய ஒரு அழிவை வந்து திருப்பூரில் சந்தித்தோம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பில்லை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா பெருசாக அதை மாற்ற போகிறது கிடையாது. மக்கள் எவ்வளோ தான் பாதிக்கப்பட்டாலும் அவங்க மாற்ற மாட்டாங்க. ஆனால் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்கள தூக்கி விடுறதுக்கு ஏதாவது செஞ்சுருக்கலாம். ஏதாவது ஒரு உதவி அவங்களுக்கு செஞ்சுருந்தாங்க. 2-3 திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து அவங்கள தூக்கி விடுற மாதிரி இல்லை. இப்போது விஜய் அறிவிச்சார் பாருங்கள் சில திட்டங்களை. அதையெல்லாம் வந்து அன்றைக்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருந்ததுன்னா இந்த சிறு குறு நடுத்தர தொழில் முனைவர்கள்லாம் நல்ல ஒரு நிலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுடைய அந்த தொழிலை விட்டு போக வேண்டிய நிலைமை வந்திருக்காது. மொத்தமாக அழிச்சிட்டாங்க. இந்த எம்எஸ்எம்இஸ் வந்து இந்தியாவில் 2வது மிகப்பெரிய அழிவை நேரிட்டது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறது உண்மை. நான் வந்து அதில் அனுபவப்பட்டவன் அப்படின்றதுனால சொல்கிறேன், எனக்கு பாதிக்கப்பட்டவன் அப்படின்றதுனால சொல்கிறேன். விஜயுடைய வாக்குறுதியில் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த பீக் டைம் மின் கட்டணம் 400%க்கு மேலே உயர்ந்திருந்தது. அது வந்து பெரிய ஒரு பாதிப்பாக இருந்தது. ஸோ அது இனிமேல் இருக்காது, ஒரு மறு ஆய்வு நடத்தும் வரை இந்த பீக் டைம் மின் கட்டணம் இருக்காது அப்படின்னு சொன்னது அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. 50% மானியம், இதெல்லாம் வந்து விஜய் வந்து திருப்பூரில் அறிவித்த அந்த திட்டங்களை எல்லாம் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே செஞ்சுருந்தாங்கன்னா நாங்கள்லாம் வந்து திருப்பூரில் அந்த தொழிலை விட்டு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. எங்களுக்கெல்லாம் அது வந்து பெரிய ஒரு உதவியாக இருந்திருக்கும். அரசுக்கு சொந்தமான ஒரு காமர்ஸ் பிராண்ட், எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே அரசுக்கு சொந்தமான ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு கிடையாது. அது உடைகளாக இருந்தாலும் எதுலேயுமே ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு கிடையாது. நம்ம காதி இருக்குது, ஆனால் அதை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நம்ம கொண்டு போகல. ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்டு வந்ததுன்னா அது எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த பொருட்களை விற்கிறதுக்காக வெற்றி தறி நிலையம் அப்படின்ற ஷோரூம்ஸ் நிறைய முக்கியமான நகரங்களில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் அது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷனரியான ஒரு திட்டம். தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி அதை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம எங்கேயாவது வெளிநாட்டில் வந்து ஒரு ஷர்ட் ஒன்று எடுக்கிறோம் ஷோரூமில், அதில் வந்து மேட் இன் தமிழ்நாடு அப்படின்னு இருந்தால் எப்படி இருக்கும், எப்படி மேட் இன் இந்தியா அப்படின்னு இருந்தால் நமக்கெல்லாம் பெருமையாக இருக்குமோ அதே மாதிரி தானே மேட் இன் தமிழ்நாடு அப்படின்ற நம்ம ஸ்டேட்டுடைய பிராண்ட் அது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸாக இருக்குன்னா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு நமக்கு பெருமையாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு விஷனரியான ஒரு திட்டத்தை எல்லாம் விஜயும் அவங்களுடைய டீமும் யோசிக்கிறாங்க பாருங்கள். அதுதான் அதாவது
சும்மா இலவசத்தை கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜை கொடுத்து அதை கொடுத்து, அதாவது மக்களை வந்து அது வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்டேட்டை வந்து முன்னேற்றம் அப்படின்னா, அதுக்கு நம்ம மாநிலத்துக்கு அதனால் பெரிய ஏதாவது நன்மை இருக்கான்னா இல்லை. இப்போ விஜய் அவர் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் பாருங்கள். இப்போ சமீபத்தில் அவர் சொன்ன திட்டங்கள்லாம் வந்து நாமும் உயர்வோம், நம்ம மாநிலத்தையும் உயர்த்துவோம், நம்ம ஸ்டேட்டையும் உயர்த்துவோம், அந்த மாதிரியான திட்டங்களை தான் அவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதுதான் வேணும். சைனா வந்து நாம் இப்போ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா, அவங்களுடைய இந்த எம்எஸ்எம்இ அந்த ஒரு செக்டரை வந்து பலப்படுத்தினதுனால தான் அவங்களுடைய 98% அவங்களுடைய ஜிடிபி க்ரோத்தும் இந்த எம்எஸ்எம்இல தான் வருது. சைனா மாதிரியே அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, நாமளும் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருப்போம், நம்மளுடைய ஜிடிபியும் வேறு லெவலுக்கு போயிருக்கும். ஆனால் அதை அழிக்கிறத தான் பார்த்தாங்க. அதெல்லாம் வந்து வேறு ரீசன்லாம் இருந்தது. பெரிய பெரிய பிராண்டை மட்டும் கொண்டு வரணும், பெரிய பெரிய முதலைங்களுக்கு மட்டும் தீனி போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு பாதிப்பு இருக்குது, எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை, எந்தெந்த இடத்துலலாம் அவங்களுக்கு உதவி தேவை அப்படின்றதையெல்லாம் கரெக்டாக ஸ்டடி பண்ணி ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதெல்லாம் இப்படி செஞ்சால் நமக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க முடியும் அப்படின்றத நல்லா ஸ்டடி பண்ணி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கும் 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு வந்து பயிர்க்கடன் ரத்து, 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 50% கடன் ரத்து அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து, ஸோ இதையெல்லாம் விஜயால் செய்ய முடிஞ்சதுன்னா, அவர் ஜெயிச்சு வந்து இதையெல்லாம் செய்ய முடிஞ்சதுன்னா சைனாவை எப்படி வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி தமிழ்நாட்டை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மெயினாக நான் சொன்ன அந்த எம்எஸ்எம்இ, அந்த சிறு குறு நடுத்தர தொழில் முனைபவர்களை வந்து அவரால் காப்பாற்ற முடிஞ்சதுன்னா, அதுவும் அந்த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு இ-காமர்ஸ் பிராண்ட், ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் அந்த மாதிரிலாம் உருவாச்சுன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் தமிழ்நாடு அப்படின்றதே ஒரு பிராண்டாக மாறிடும். தமிழ்நாட்டுடைய பொருட்களா, எப்படி இந்தியாவுடைய பொருட்களோ, எப்படி சைனாவுடைய பொருட்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டுடைய நம்ம ஸ்டேட்டுடைய அந்த பொருட்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் உருவாயிடும். ஸோ விஜயும் அவங்களுடைய குழுவும் சேர்ந்து சில திட்டங்களை தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கான அந்த திட்டங்களை வகுத்திருக்கிறாங்க. அதையெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னா அவங்க ஜெயிச்சு வரணும். அப்படி அவங்களால செயல்படுத்த முடிஞ்சதுன்னா இந்த மேட் இன் தமிழ்நாடு அப்படின்ற அந்த ஒரு பிராண்ட் இருக்குது பாருங்க, அது வேறு லெவலுக்கு போயிடும். தமிழ்நாடு அப்படின்றதே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டாக மாறிடும். தமிழ்நாடு வளரணும், இல்லை மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் கட்சி வளரணும், கட்சியுடைய ஃபண்டு பெரிய லெவலில் உயர்த்தணும் அப்படின்றதுக்கு மட்டுமே உழைச்சிக்கிட்டு இருக்கிற சிலரை நாம் பார்த்துருக்குறோம் 50 வருஷமாக இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரணும். தமிழ்நாடு அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்டை வந்து உலகமே வியந்து பார்க்குற மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு அந்த மாதிரி சிந்திக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர்றவங்களுக்கு நாம் ஓட்டு போடணும். என்ன செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். செய்யுங்க. ஆனஸ்டுடென்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இதில் திருப்பூரில் விஜய் சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதியில் உங்களை கவர்ந்த திட்டம் எது அப்படின்றதையும் சொல்லுங்கள்.